نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا بني آدم قد أنزلنا عليكم لباسا يواري سوآتكم وريشا ولباس التقوى ذلك خير ذلك من آيات الله لعلهم يذكرون صدق الله العليم. அல்லாஹ்வின் கிருபையினால் இன்றைக்கு ஓதப்பட்ட வசனங்களில் நம்முடைய சிந்தனைக்கு அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே ஆடையை பற்றி கூறுகிறான். அந்த ஆடையின் அம்சமாக இரண்டு செய்திகளை கூறுகிறான். யா பனி ஆதம கத் அன்சல்னா, ஆதமின் மக்களே உங்களுக்கு நாம் ஆடையை இறக்கினோம் என்று கூறுகிறான். ஆடையை இறக்கினோம் என்று கூறுகிறான். இன்னா அன்சல்நாஹு, குர்ஆனை பற்றி சொல்லும் பொழுது குர்ஆனை இறக்கினோம் என்று கூறுகிறான். மலையை பற்றி சொல்லும் பொழுது கத் அன்சல்னா என்று கூறுகிறான், மலையை இறக்கினோம் என்று. இப்போ அந்த மாதிரி சொல்லும் பொழுது ஆடையை இறக்கினோம் என்று கூறுகிறான். இந்த வசனத்திற்கான விளக்கத்தில் ஆடையை எதற்கு இறக்கினோம் என்று கூறினான் என்று பொழுது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுவனத்திலிருந்து பூமியில் இறங்கும் பொழுது அவர்கள் தங்களுடைய மானத்தை மறைத்துக் கொள்வதற்காக சில விஷயங்களை அவர்கள் பயன்படுத்தினார்கள். ஆடை போன்று சில விஷயம், அது துணியாக இருக்கலாம், இலத்தலையாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயங்களை அவர் பயன்படுத்தி இருக்கிறார்கள். எனவே சுவனத்திலிருந்து ஆடை இறங்கியது என்ற வசனத்தை குறிப்பிடுவதற்காக தான் கத் அன்சல்னா அலைக்கும் லிபாசன், உங்களுக்கு ஆடையை இறக்கினோம் என்று அல்லாஹ் கூறுகிறான் என்று சொல்லப்படுகிறது. இரண்டாவது செய்தி அல்லாஹ் சொல்கிறான், யுவாரி சௌஆத்திக்கும், ஆடையின் அம்சங்களிலே முதல் செய்தி என்ன? அந்த ஆடை நம்முடைய மானத்தை மறைக்கக்கூடியதாக இருக்கும். ரெண்டாவது வரீஷன், அது அலங்காரத்தை தரக்கூடியதாக இருக்கும். ஆடையினுடைய முக்கிய அம்சமே ரெண்டு தான். ஒன்று நம்முடைய மானத்தை அது மறைக்க வேண்டும், ரெண்டாவது நமக்கான அலங்காரத்தை தர வேண்டும். ஆடையை பற்றி நமக்கு தெரியும், தமிழில் கூட ஒரு வார்த்தையை சொல்லுவோம் அல்லவா, ஆள் பாதி ஆடை பாதி. அரபியிலே அப்படி ஒரு பழமொழி இருக்கிறது, அன்னாசு பில் லிபாசின், மக்கள் தங்களுடைய ஆடையை வைத்து தான் கவனிக்கப்படுகிறார்கள். ஒருவர் அவர் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஓரளவுக்கு அவர் எப்படிப்பட்டவர், என்ன வேலை செய்கிறாரு, எந்த மாதிரியான ஆள் அப்படின்றத அவர் வைத்திருக்கக்கூடிய போடக்கூடிய ஆடையை வைத்து நாம் கவனித்து கொள்ளலாம். எப்படி மனிதனுக்கு உண்பதற்கு உணவும் குடிப்பதற்கு தண்ணீரும் இருப்பதற்கு இடமும் தேவையோ, அதே போன்று முக்கியமான அத்தியாவசிய தேவைகளில் ஒன்றாக அல்லாஹு தஆலா ஆடையை நமக்கு தந்திருக்கிறான். இந்த ஆடை நம்முடன் பிறந்ததிலிருந்து மௌத்து வரை இருக்கும். ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு ஆடையை அல்லது ஏதோ ஒரு துண்டை போர்த்தி கொள்வார்கள். அதே போன்று கடைசியாக ஜனாசாவாக ஆனதற்கு பிறகும் கஃன் துணி என்று நமக்கு போடப்படுகிறது. எனவே மனிதனுடன் ஒரு முக்கியமான பிணைப்பாக இருக்கக்கூடியதாக அல்லாஹு தஆலா இந்த ஆடையை நமக்கு வைத்திருக்கிறான். ஆடையை வைத்து சோனம் சென்றவர்கள் உண்டு, அதே ஆடையினுடைய விஷயத்திலே நரகம் சென்றவர்கள் உண்டு. ஆடையின் மூலமாக பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் உண்டு, ஆடையின் மூலமாக பாவத்தை கொட்டி தீர்த்தவர்களும் உண்டு. இப்படி பல்வேறு விஷயங்களை அல்லாஹ் தஆலா நாம் தினந்தோறும் அணியக்கூடிய ஆடையின் மூலமாக அல்லாஹ் வைத்திருக்கிறார். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மாணவர் அத்தா பின் அபி ரபாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவர்கிட்ட இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பாடம் நடத்திட்டு இருக்காங்க. நடத்திட்டு இருக்கும் பொழுது ஒரு செய்தியை சொல்றாங்க, சூரத்து பெண்மணியை நான் உங்களுக்கு காட்டட்டுமா, சூரத்து பெண்மணியை காட்டட்டுமான்னு சொன்னோடனே அவரை காட்டுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பக்கம் போயிட்டு இருக்க ஒரு பெண்மணியை காமிச்சு இவங்க சூனத்து பெண் என்று கூறுகிறார். சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான விளக்கத்தையும் கூறுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஒரு நாள் அந்த அம்மா வராங்க, யாரை சூனத்து பெண்ணுன்னு சொல்கிறாங்களோ அந்த அம்மா வராங்க. நாயகமே, எனக்கு வலிப்பு மாதிரி ஒரு நோய் இருக்குது, நமக்கு இந்த ஃபிக்ஸ் எல்லாம் சொல்கிறோம்ல அந்த மாதிரி ஒரு நோய், வலிப்பு நோய் இருக்குது. அது எனக்கு ரொம்ப தொந்தரவு தருது, எப்போ வருதுன்னு தெரியல, நான் வெளியே போகும்போது சில நேரங்களில் வந்துடுது, அதனால எனக்கு கொஞ்சம் துவா செய்யுங்க, அந்த வலிப்பு நோய் எனக்கு இருக்கக்கூடாதுன்னு துவா செய்யுங்கன்னு கேட்குறாங்க அந்த அம்மா.
அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், இன் ஷி'தி சபர்தி வலக்கில் ஜன்னா, நீங்கள் நாடினீங்கன்னா அதுலேயே கொஞ்சம் பொறுமை காத்தீங்கன்னா உங்களுக்கு சொர்க்கம். இல்லை இன் ஷி'தி தஅவ்துல்லாஹ, இல்லை நீங்கள் நாடினீங்கன்னா நான் அல்லாஹ் கிட்ட துவா கேட்குறேன், அல்லாஹ் உங்களுக்கு ஷிஃபாவை தந்துடுறான். ஆப்ஷன் 2 கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சொர்க்கம், இல்லை நான் துவா செய்யணும்னா செய்கிறேன், உங்களுக்கு அல்லாஹ் ஷிஃபா தந்துடுவான். 2 ஆப்ஷன். அந்த பெண்மணி ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணாங்க. இல்லை நாயகமே, நான் பொறுமையாக இருந்துக்கிறேன், எனக்கு சொர்க்கம் தான் வேணும், ஆனால் ஒரே ஒரு ரெக்வஸ்ட், எனக்கு இந்த ஃபிக்ஸு வரும்பொழுது என்னென்னா என்னுடைய கண்ட்ரோலில் இல்லை, எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. சில நேரத்தில் என்னென்னா என்னுடைய ஆடை என்னையே அறையாமல் விளங்கிடுது. ஆடை விலகுது, ஆண்கள் எல்லாம் இருக்கக்கூடிய சபையாக சில நேரங்களில் மாறிவிடுது. அது எனக்கு ஒரு தயக்கமாக இருக்குது, அதனால் எனக்கு ஆடை விலகாமல் இருக்கிறதுக்கு மட்டும் துவா செய்யுங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்கிறார்கள். அந்த பெண்மணி யார்? சுவனத்து பெண்மணி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக அடையாளம் காட்ட பெண். இந்த ஹதீஸு புகாரியில் வருகிறது. ஆடையின் மூலமாக ஒருவர் சுவனத்திற்கு செல்ல முடியுமா என்றால் சுவனத்திற்கு செல்ல முடியும். தினந்தோறும் நாம் பயன்படுத்தக்கூடிய ஆடையில் வழக்கமாக ஒரு துவா இருக்கிறது அல்லவா? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி கசானி ஹாதா வர்ஸகனிஹி மின் கைரி ஹவுலின் மின்னி வலா குவ்வா. இது ஆடை அணியக்கூடிய துவா. இந்த துவாவை நம்ம இன்ஷா அல்லாஹ் தெரியலன்னா மனப்பாடம் பண்ணிக்கலாம். இந்த ஆடை அணியக்கூடிய துவா இருக்கிறது அல்லவா, இது எல்லாரும் பெரும்பாலும் ஓதுறது. சில ஹதீஸ்களில் வருகிறது, திர்மிதி, இப்னு மாஜா, அபூதாவுதில் வருது, மன் லபிஸ சௌபன் ஃபகால, யார் ஒருவர் ஆடையை அணியும் பொழுது இந்த துவாவை ஓதுறாங்களோ, இப்போ நான் சொல்லி கொடுத்த இந்த துவா, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி கசானி ஹாதா வர்ஸகனிஹி மின் கைரி ஹவுலின் மின்னி வலா குவ்வா, இந்த துவாவை யார் ஓதுறாங்களோ குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, அவருடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்படுது. அல்லாஹு அக்பர். சாதாரணமாக தினம்தோறும் நாம் ஒரு 4-5 வாட்டி ட்ரெஸ்ஸை கலட்டுறோம் மாற்றோன்ற பொழுது, ஒவ்வொரு வாட்டியும் இந்த துவாவை நம்ம ஓதும் பொழுது நம்முடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது என்றால், ஆடையின் மூலமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, அதே ஆடையின் மூலமாக நமக்கு சுவனம் உறுதியாகிறது. சில நேரங்களில் ஆடையின் மூலமாக நரகமும் கிடைத்துவிடும். அல்லாஹ் பாதுகாப்பான. ஆண்கள் பெண்களுடைய ஆடையை அணிவது, பெண்கள் ஆண்களுடைய ஆடையை அணிவது, இன்றைக்கி இதெல்லாம் சர்வசாதாரணமாக ஃபேஷன் ஆகிடுச்சு, அப்படி தானே? பெண்கள் ஆண்களுடைய ஆடை அணிவதும் ஆண்கள் பெண்களுடைய ஆடை அணிவதும். ஆடைக்கென்று சில வரையறைகள் இருக்கிறது. ஆண்கள் தொப்புளிலிருந்து முட்டிக்கால் வரை மறைப்பது ஃபர்லு, கண்டிப்பாக மறைச்சே ஆகணும், அதில் எந்த விதிவிலக்கும் இல்லை. அதே நேரத்தில் ஒரு ஆணுடைய விஷயத்திலே தொப்பிலிருந்து முட்டிக்கால் வரை பிறருக்கு எந்த சூழ்நிலையும் காட்டக்கூடாது. சிலர் நம்மள அப்படியே வேட்டியை தூக்கிட்டு முட்டிக்காலுக்கு மேலே அப்படியே வருது, அதை காட்டவும் கூடாது, சொல்ல போனால் அதை பார்க்கவும் கூடாது. பிறர் யாராச்சும் அப்படி தூக்கிட்டு வந்தாங்கன்னா அதை பார்க்கவும் கூடாது. பெண்களுக்கு முழுசாக அவங்க பரதால் இருக்க வேண்டும், பெண்களுடைய ஆடையை பொறுத்தவரை. இது எந்த அளவுக்கு சொல்லப்படுதுன்னா, ஜனாசாவாக இருந்தாலும் இதே சட்டம்தான். மவுத்தாயிட்டாரும் அவருக்கான கண்டிப்பாக மறைக்கப்பட வேண்டிய உறுப்பில் தொப்புலிருந்து முட்டிக்கால் வரை பெண்கள் அவருடைய விஷயங்கள் எல்லாத்தையும் மறைத்து கொள்ள வேண்டும். இதுதான் ஜனாசா ஆனவனும் சட்டம். இப்படி ஆடையுடைய விஷயங்களிலே நிறைய செய்திகள் சொல்லப்படுகிறது. இன்னொரு செய்தி என்னன்னா, ஆடை நம்மிடத்தில் நல்ல ஆடை இருக்கிறது என்றால் நல்ல ஆடையை உடுத்தணும். சிலர் இருப்பாங்க, நல்ல வசதி இருக்கும், வசதி இருந்தாலும் கண்டலான ஆடையை, கிழிஞ்சு போன ஆடையை அப்படி போட்டுட்டு வர்றதுண்டு. அப்படி ஒருவர் இருந்தார், ஒரு சஹாபி. எப்போ பார்த்தாலும் கிழிஞ்ச ஆடை, கந்தலான ஆடை, அழுக்கான ஆடையாக போட்டுட்டு வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூப்பிட்டு கேட்குறாங்க, உங்கள்கிட்ட சொத்துலாம் எதுவும் இல்லையா? அவர் என்கிட்ட சொல்கிறாரு, அவர் சொல்கிறாரு, என்கிட்ட மாடு இருக்குது, ஆடு இருக்குது, ஒட்டகம் இருக்குதுன்னு அவர் ஒரு பெரிய லிஸ்ட்டை போடுறாரு. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இதா ஆதாக்க அல்லாஹு மாலன், அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்தை கொடுத்திருந்தால் ஃபல் யுரா அஸரு நிஅமத்துல்லாஹி, அல்லாஹ் கொடுத்த நிஅமத்தை நீங்கள் அடையாளப்படுத்துங்கள். அல்லாஹ் கொடுத்த நிஅமத்தை காமிக்கணும். நமக்கு நல்ல வசதி இருக்குதுன்னா அந்த ஆடையை அணிஞ்சோன்னா அதை காமிக்கலாம், தப்பு இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். பெருமைப்படக்கூடாது, அதே நேரத்தில் ஆடையை நம்ம காட்டணும். நல்ல காசு இருக்குது, நல்ல செல்வம் இருக்குது,
வேணுன்ட்டு கிழிஞ்ச ஆடையை அணிஞ்சிட்டு தன்னை ஒரு பிச்சைக்காரர் போன்று காட்டிக்கொள்வது இது மார்க்கத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்ரூஹ் என்று சொல்லப்படுகிறது. எனவே ஆடை இருந்தால் நல்ல முறையில் இருந்தால் அதை காட்டணும். பிரபல்யமாக ஒரு சூறா இருக்குது அல்லவா, சூரத்துல் துஹா வல்லுஹா வல்லைலி இதா சஜா. இன்னைக்கு இஷால ஓதுணும் அந்த சூறா. அந்த ஆயத்துடைய வசனத்துடைய சூறாவுடைய கடைசி ஆயத்து அம்மா பி நிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ். அல்லாஹ் கொடுத்த நிஅமத்தை பிறருக்கு காமிங்கன்னு சொல்கிறான் அல்லாஹ். அல்லாஹ் நமக்கு செல்வத்தை கொடுத்துருக்கிறான்னா அதை காமிக்கிறதுல தப்பு இல்லை. நமக்கு அந்த வருமானத்தை கொடுத்துருக்கிறான்னா அந்த வருமானத்துக்கேற்ற செலவு செய்வதிலே தவறில்லை. அந்த ஆடையை அணிந்து அதை பிறருக்கு காட்டுவதிலே தவறில்லை என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே கூறுகிறான். எனவே ஆடையுடைய விஷயத்திலே பல்வேறு செய்திகள் நமக்கு சொல்லப்பட்டு கொண்டு இருக்கிறது. பெண்களுடைய ஆடை விஷயத்தில் டைட்டாக அணியக்கூடாது. அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா எல்லா விஷயத்திற்கும் பெண்களுக்கு அவர்கள் போன்ற ஒரு ரோல் மாடல் எங்கேயும் நம்ம பார்க்க முடியாது அவருடைய வாழ்க்கையில். அந்த அளவுக்கு அவர்கள் பேணுதல் மிக்கவர்கள், தக்வாவில் உச்சக்கட்டமானவர்கள். அவங்களுடைய உறுப்புகள் எல்லாம் மறையணும்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு அவங்க நினைச்சாங்கன்னா, இன்னைக்கு நமக்கு சந்தூக் எப்படி இருக்குது, மேலே ஃபுல்லாக க்ளோஸ்டாக இருக்குது சந்தூக். அன்னைக்கெல்லாம் அப்படி இல்லை, சாதாரணமாக பாடை மாதிரி தான் இருக்கும். ஒரு பிளேட்டு மாதிரி இருக்கும், அதில் வச்சு ஜனாஸாவை தூக்கிட்டு போவாங்க. அந்த கஃபன் துணி சில நேரங்களில் காற்றடிக்கும் பொழுது விலகுவதற்கான வாய்ப்பு இருக்குது, சான்ஸ் இருக்குது. கன்ஃபார்மாக இல்லை, இருந்தாலும் ஒரு வேளை காற்றடிச்சா விலகலாம். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா எந்த அளவுக்கு யோசிக்கிறாங்கன்னா, ஒருவேளை நான் ஜனாசா வாங்கிட்டு போகும்பொழுது காற்றடிச்சா என்னுடைய ஏதாச்சும் ஒரு உறுப்பு பிறருக்கு தெரியும் வண்ணமாக ஆகிடக்கூடாதுன்றதுக்காக வெளியூரிலிருந்து அவர்களுக்கு தெரிந்த ஒரு பெண்மணி மூலம் சொல்லப்பட்டு அந்த ஊரில் ஒரு ஃபேமஸாக ஒரு விஷயம் இருந்துச்சு, அதுதான் சந்தூக்கு. அந்த ஊரில் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்த அந்த சிஸ்டத்தை முதலாக மதீனாவுக்கு கொண்டு வந்து நான் மௌத்தா போனதுக்கப்புறம் அதுதான் போடணும்னு சொல்லி சந்தூக்கை அவர்கள் கொண்டு வராங்க. எந்த அளவிற்கு அவங்களுடைய சிந்தனை இருக்கிறது என்று பாருங்கள். நான் மௌத்தா போனதுக்கப்புறம் கூட என்னுடைய உடலை யாரும் பார்க்கக்கூடாது. நிறைய செய்திகள் இருக்கிறது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி பேசினால் பேசிக்கொண்டே இருக்கலாம். இப்படி பல்வேறு செய்திகள் ஆடையுடைய விஷயத்தில் இருக்கிறது. மெல்லிய ஆடையை உடுத்தக்கூடாது. இன்னைக்கு பெண்களுடைய விஷயமா இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, மெல்லிய ஆடை உடுத்தக்கூடாது. டைட்டான ஆடை, பெண்கள் புர்காவை அணிகிறார்கள். அல்லாஹு அக்பர். புர்கான்றது அவங்களுடைய உடலில் உள்ள தோற்றம் தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் புர்கா. ஆனால் இன்றைக்கி அது எப்படி ஆகிடுச்சுன்னா, அந்த புர்காவே டைட் ஆகிடுச்சு. பிறர் பார்ப்பதற்கு அவங்களுடைய அலங்காரம் தெரியக்கூடாதுன்றதுக்காக தான், மறைப்பதற்கு தான் புர்கா. இன்னைக்கு அந்த புர்காவே மாடல் ஆகிடுச்சு. அந்த புர்கா கலர் கலராக வந்துருச்சு, ஜிமிக்கி வச்சு வருது, அது வச்சு வருது, ஜிகனா போட்டு வருது. இன்னைக்கு அந்த புர்கா ஒரு ஃபேஷன் ஆகிடுச்சு. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு புர்கா, ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கலர்ன்ற மாதிரி ஆகிடுச்சு. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்படி பல்வேறு செய்திகள் இருக்கிறது. மீண்டும் சொல்லப்படக்கூடியது என்னன்னா, ஆடையின் மூலமாக சுவனத்திற்கு சென்ற பெண்மணிகளும் இருக்கிறார்கள். ஆடையின் மூலமாக நரகத்திற்கு இழுத்துச் செல்லப்பட்டவர்களும் இருக்கிறார்கள். பாவம் மன்னிக்கப்பட்டவர்களும் இருக்கிறார்கள். பாவத்தை வாங்கியவர்களும் இருக்கிறார்கள். நாம் நம்முடைய ஆடை விஷயத்தில் எந்த அளவுக்கு பேணுதலாக இருக்கிறோம், இந்த லிஸ்ட்டில் எந்த லிஸ்ட்டில் நம்ம மாறுறோன்றது நம்மிடத்துல தான் இருக்கிறது. அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா ஆடையினுடைய விஷயத்திலே என்ன சொல்லப்படுகிறதோ அது அனைத்து ஹைர்களையும் நமக்கு தருவானாக. இந்த வசனத்தில் சொல்லப்படக்கூடிய கடைசி வார்த்தையான லிபாசுல் ஹைர், லிபாசு தக்குவா தாலிக ஹைர். என்ன ஆடை இருந்தாலும் தக்குவா என்ற ஆடை தான் இருக்கிறதுலே சிறந்தது. நம்ம காஸ்ட்லியான ஆடை இருந்தாலும் இல்லை, கந்தலான ஆடையாக இருந்தாலும், எந்த ஆடை இருந்தாலும் லிபாசு தக்குவா, தக்குவான்றது நம்ம கிட்ட எப்போவுமே இருந்துச்சுன்னா அது எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அந்த தக்குவா என்ற ஆடையை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் வழங்குவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.